அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சுபஸ்ரீ குரோதி வருடம் சித்திர மாதம் 18ஆம் தேதி குரு நமக்கு பயிற்சியாகி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. இந்த குரு பயிற்சி காலச்சக்கரத்தோடு இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாமே கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். சூரியனை மையமாக வச்சு தான் கிரகங்கள் அப்படிங்கிறது சுற்றி வருது. அதனால் ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த கிரகங்களோட பெயர்ச்சி தான். அதுவும் சுபபலன் தரக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோன்னா குரு பகவான். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய காலம் அப்படின்னா ஒரு ஆண்டு கிரகம் அப்படின்னு இந்த குரு பகவானை அழைக்கலாம். நாம் 2024ஆம் ஆண்டில் மே மாதம் 1ஆம் தேதி பகல் 12:59 மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு பேச்சு ஆகுறாரு இந்த குரு பகவான். குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விடவும் தன்னுடைய பார்வையாலேயே அற்புதமான பலன்களை எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர். அதனால 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கறாரு. குருவோட பார்வை 9ஆம் இடத்துல பதியும் பொழுது மிக மிக விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். குரு பகவான் ரிஷபத்திலிருந்து எந்தெந்த ராசியிலெல்லாம் பார்வை பதியுது அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் பார்வையா குரு கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையா விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையா மகர ராசியையும் பார்க்கறாரு. அதனால இந்த பார்வைப்படக்கூடிய ராசிகள் அனைத்துமே நல்ல பலன் அப்படிங்கிறது அதிகம் கிடைக்கும். இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்குமே தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். குரு அப்படிங்கிறவர் ஆசிரியர். அதனால் ஒருபோதும் எந்த ராசிக்கும் கெடுதல் அப்படிங்கிறது நடக்காது குரு பகவானால். அதே சமயம் ஆசிரியர் தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவும் தவறு செய்பவங்களை கண்டிப்பதற்காகவும் அதிகமாக நம்மளை கடிந்துக்குவாங்க, அதிகமாக நம்மளை எச்சரிப்பாங்க. அந்த மாதிரி தான் குரு பகவான் கெடுதல் செய்வது போல தோன்றினாலும் நமக்கு பிற்காலத்தில் நம்மளுடைய முன்னேற்றத்தை உயர்த்துறதுக்காக தான் இந்த குரு பகவான் நமக்கு இவ்வளவு பாடங்களையும் கற்றுக் கொடுத்துருக்கார் அப்படின்னு நமக்கு புரியும். குரு பகவான் ஆட்சி, உச்சம், நீசம் எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தனுசு ராசிலையும் மீன ராசிக்கும் அதிபதியாக இருக்கிறாரு. சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசியில் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசியில் நீசம் அடைகிறாரு. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் அதிபதியாக இருக்கிறாரு. கன்னி, விருச்சிகம், மகரம் 3 ராசிகளையும் குரு பகவான் நேரடியாக பார்க்கறதால அந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கும், தொல்லைகள் அகலும், கெட்டது விடும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் விரும்பியபடி உங்களுடைய காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இடையில வக்கரம் அடைகிறாரு. வக்கர காலத்துலலாம் ஒரு சிலருக்கு சாதகமும் இருக்கும், பாதகமும் இருக்கும். இதற்கிடையில நமக்கு ராகு கேது பேச்சு நிகழ இருக்குது. இவற்றை எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு தான் இந்த குரு பகவானோட பேச்சியால் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் வர இருக்கும் மே 1ஆம் தேதி நிகழ இருக்கிற குரு பயிற்சியும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். குரு பகவான் இதுவரைக்கும் உங்கள் ராசி 5ஆம் இடத்துல சஞ்சரித்துட்டு வந்திருக்கிறாரு. இனிமேல் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறாரு. 6ல் குரு வந்தால் ஊரில் பகை அப்படிங்கிற ஒரு பழமொழி. அதனால் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். சுயநலம் இன்றி பிரதிபலன் எதிர்பார்க்காம பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகம் உண்டு. குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியே குரு பகவான் தான். 1/5/2024 முதல் 14/5/2025 வரைக்கும் ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய போறாரு. அதனால பண விஷயத்துல ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். அப்படிங்கிறதால எல்லா விஷயத்திலையும் சிக்கனத்தோடு இருக்கிறது தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது. குரு பகவான் 6ல் மறைஞ்சாலும் ராசி அதிபதி அப்படிங்கிற காரணத்தால உங்களுக்கு அனுகூலமான பலன் தான் அதிகமாக கிடைக்க போகுது. உங்க ராசிக்கு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டுல சனி ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு நல்ல பலன், நல்ல ஆதரவு அப்படிங்கிறது சனி பகவானால கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சற்று முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்க அடைய வேண்டிய இலக்கை சீக்கிரம் அடைவீங்க. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். எல்லா விஷயத்திலையும் சுறுசுறுப்போடும் நல்ல தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். 6ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் உங்கள் ராசிக்கு 2, 10, 12 ஆகிய இடங்களை பார்க்குறாரு. அதனால் 2ஆம் இடத்து குரு பகவானால் குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். நெருங்கியவர்களோட ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான
குரு பகவான் 6ஆம் இடத்துல வரும்போது கடன் சுமை கூடுமோ, காரிய தடை ஏற்படுமோ அப்படின்லாம் நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம். ஏன்னா குரு இருக்கும் இடத்தை விடவும் பார்க்கும் இடத்திற்கு தான் பலம் அதிகம் அப்படிங்கிறதால எதிரிகளுக்கு மத்தியில் தான் உங்களுடைய இருப்பிடம் இருக்கும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய எந்த முயற்சியையும் அது நிறைவேறும் முன்பாக யாரிடத்துலையும் சொல்லக்கூடாது. எல்லா காரியமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த காரியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குரு வக்ர காலத்தில் மட்டும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். அகல கால் வைக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் எதையும் செய்தாலும் அனுபவஸ்தர்களோட ஆலோசனையோ அல்லது ஆன்மீக பெரியவர்களின் ஆலோசனையோ கேட்டு செய்துக்கிறது தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது. குரு பகவானால கொடுத்த வாக்கரை எவ்வளவு முடியுமோ அந்த அளவு கஷ்டப்பட்டு காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் இருந்துட்டு வந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். புதிய நண்பர்களோட அறிமுகம் கிடைக்கிறதால அவர்களால் உங்களுக்கு ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் நடக்க போகுது. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் கைகூடி வரும். அசையும் அசையா சொத்துக்கள் வகையிலெல்லாம் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ஒரு வீடு கட்டலாம், ஒரு கடை கட்டலாம், இந்த மாதிரி சுப செலவுகள் அப்படிங்கிறது வரலாம். பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக திருக்க முடியாமல் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு அப்படிங்கிறது இந்த குரு பேச்சுக்கு பிறகு கிடைக்க போகுது. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அப்படிங்கிறது இருந்தாலும் நல்ல லாபம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். தொழில் முன்னேற்றத்துக்காக நீங்கள் அதிக முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகளுக்கெல்லாம் சில இடையூறுகள் அவ்வப்போது உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்களுடைய தொழிலை நீங்கள் முன்னேற்றுவீங்க. வேலையாட்களோட ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பணியிலையும் அவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. ஒரு சில நேரங்களில் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருக்கணும். எல்லா காரியத்திலையும் நீங்கள் நேரடியாக செயல்படுறது தான் நல்லது. அடுத்தவர்களை நம்புவதை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. கூட்டுத்தொழில் இருக்கிறவங்கலாம் கூட்டாளிகளை நம்பாமல் எல்லா விஷயத்திலும் நிதானத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைவீங்க. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் மட்டும் சற்று சிக்கனத்தை கடைபிடிக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு சில இடையூறுகள் அப்படிங்கிறது வரும். உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறதே கிடைக்காம போகலாம். சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கிறதால கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிமையாக முடிச்சு கொடுப்பீங்க. வேலை நிமித்தமாக அடிக்கடி பயணங்கள்லாம் சென்று வருவது நல்லது. உங்களுக்கு வேலை செய்ய இடத்துல வீண் பழிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால உங்களுடைய பணியில மட்டும் நீங்கள் கவனத்தோடும் நிதானத்தோடு இருக்கிறது நல்லது. குரு பகவானோட 10ஆம் இடத்து பார்வையால் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். குருவின் 12ஆம் இடத்து பார்வையால் புதிய நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது அமைய போகுது. எதிர்பாராத பயணத்தால் உங்களுக்கு நல்ல சம்பவங்கள் அதிகம் நடக்க போகுது. வெளிநாடு செல்லும் முயற்சியிலெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். இடமாற்றம், ஊர் மாற்றம்லாம் எளிதில் கிடைக்கும். பிள்ளைகளோட சுப சடங்கு, பெற்றோரோட மணிவிழாக்கள் இதெல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதே கிடைக்கும். வெளி மாநிலம், வெளிநாடு சென்று வேலை கிடைச்சு நீண்ட தூரத்தில் சென்று பணிபுரியத்துக்கெல்லாம் அழைப்புகள் அப்படிங்கிறது வரப்போகுது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ல் இருக்கிறதால எதிர்பாராத வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய குறிக்கோளை அடையிறதுக்கு தேவையான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ராசிக்கு 4ல் ராகும் 10ல் கேதும் இருக்கிறதால அதிக அலைச்சல் அப்படிங்கிறது வரும். அதனால உடல் ஆரோக்கிய பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு. தாய்வழி உறவினர்கள் மூலமா தேவையில்லாத மனக்கவலைகள், அசையா சொத்து வகையிலெல்லாம் வரும். சுபகாரிய முயற்சிகளில் நெருங்கியவர்களே உங்களுக்கு சில தேவையற்ற இடையூறுகளை எல்லாத்தையும் செய்வாங்க. அதனால் அவர்களிடத்துலலாம் சற்று எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நல்லது. குரு பகவான் வக்ர இயக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா 9/10/2024 முதல் 4/2/2025 வரைக்கும் இருக்குது. குரு பகவான் 6ல் வக்ரகதியில் செஞ்சரிக்கிறதால ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. ஜென்மராசிக்கு 4ல் ராகுவும் 10ல் கேதுவும் செஞ்சரிக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் அனுசரித்து செல்வது தான் நல்லது. வக்ர காலத்தில் உடல் ஆரோக்கிய சீர்கேடுகளும் வைத்திய செலவுகளும் அதிகம் ஏற்படும். அதே மாதிரி நினைச்சபடி செய்து முடிக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். மதிப்பு மரியாதையெல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் அதிக முயற்சி எடுக்கணும். யாருக்கும் பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுப்பதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. உத்தியோகத்தில் உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை யாரிடமும் கொடுக்கக்கூடாது. பொருளாதார சரிவை சந்தித்தாலும் மீண்டும் சகஜ நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. உங்களுடைய முன்னேற்றம் பற்றி யாரிடமும் விமர்சித்து பேசுவதை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகள்லாம் புதிய பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு பயணங்களால் நன்மைகள் உண்டு. அனைத்து காரியத்திலையும் சுறுசுறுப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க அனைத்து வேலைகளையும். அதே நேரத்தில் தொண்டர்கள்லாம் உங்களை அலட்சியப்படுத்துவாங்க. அதனால் அவர்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியமும் பொறுமையும் தேவைப்படும். உங்களுக்கு கலைத்துறையினருக்கெல்லாம் அதிக முயற்சி எடுத்தால் தான் உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ரசிகர்களோட ஆதரவு அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். உங்களுக்கு சக கலைஞர்கள்லாம் உங்களுக்கு உதவ
மாட்டாங்க. எனவே அவர்களிடத்துல எந்த கோரிக்கையையும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். மற்றபடி பொறுப்புடனும் பொறுமையும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. பெண்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியால் கூடுதல் வருமானம் அப்படிங்கிறதே கிடைக்க போகுது. குரு பயிற்சியில் விரயங்கள் அதிகரித்தாலும் உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் அப்படின்லாம் திடீர்னு வரும். அதனால் ஒரு சில கடன்கள் அப்படிங்கிறது வரலாம். அருகில் இருக்கக்கூடியவர்களையும் சரி குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் சரி அனுசரித்து போகிறது தான் பெண்களுக்கு நல்லது. பிள்ளைகள் வழியில் விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் அவர்களை உங்களுடைய கண்காணிப்பிலேயே வச்சுக்கிறது தான் நல்லது. உடன்பிறப்புகளோட திருமணம்லாம் சிறப்பாக நடக்கும். பணிபுரியும் பெண்களுக்கெல்லாம் உங்களுடைய தகுதிக்கும் வேலைக்கும் ஏற்ற அங்கீகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது. மாணவர்களாம் படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்தினா மட்டும்தான் நல்ல மதிப்பெண்கள் அப்படிங்கிறது எடுக்க முடியும். படிப்பை தவிர வேற எதையுமே நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பாகவே இருக்குது. இல்லத்து பூஜை அறையில் குரு பகவான் படம் வைத்து வியாழக்கிழமையில் முல்லைப்பூ சூற்றி குரு கவசம் படித்து குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் தூபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி மனதில் நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் அருகில் இருக்கிறவர்களையும் உற்றார் உறவினர்களையும் அனுசரித்து பொறுமையை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பாகவே இருக்கும்.